தெளிவா சொல்லி அனுப்புறார். ராஜாவின் குமாரன் இன்னைக்கு செத்துட்டாரு, அதனால இன்னைக்கு நீ செய்தி கொண்டு போக. ராஜாவின் குமாரன் செத்தது நல்லா தெரியுது. யாருக்கு தெரியுது? அகிமாசுக்கு தெரியுது. ஆனா ராஜாவிடத்துல வந்து இவன் என்ன சொல்றான் தெரியுமா? எனக்கு தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா ஸ்தோத்திரம், ராஜா எப்படிப்பட்ட பதிலை விரும்புறாரு? அவருடைய குமாரனுடைய செய்தியை யார் கொண்டு வருவார்? அல்லேலூயா. இவனுக்கு ஸ்தோத்திரம், இங்க ஓடி வந்துட்டான், முன்ன வந்துட்டான். பாத்தீங்களா? இந்த முன்ன வந்தவன் ராஜாவுக்கு வெற்றி செய்தியை சொல்லிட்டான். ராஜாவே நாம வெற்றி பெற்றுட்டோம், ராஜாவே நாம ஜெயிச்சிட்டோம், ஜெய செய்தியை, வெற்றி செய்தியை சொல்லிட்டான். ஆனா துக்க செய்தியை, அல்லேலூயா, ராஜாவுடைய இருதயத்திற்கு துக்கத்தை கொண்டு வருகிற ஒரு செய்தியை சொல்லல. அது என்னன்னா, ராஜாவுடைய குமாரன் மரித்து விட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு ஸ்தோத்திரம், ஊழியத்திலே இருந்தாலும் சரி, மற்ற எந்த காரியத்திலே இருந்தாலும் சரி, நன்மையானவைகளையும் நலமானவைகளையும் பெரிய பெரிய காரியங்களையும் பேசுகிற அநேகர், அல்லேலூயா, துக்க செய்தியை பேசுறது இல்ல. ஆண்டவர் இடத்துல போய் ஸ்தோத்திரம் நன்மையானதை சொல்லுவாங்க. ஆண்டவரே இப்படி செய்து நன்றி, அப்படி செய்து நன்றி, இன்னைக்கு பெரிய மாற்றங்கள் வந்தது, அப்படி நடந்தது, பெரும் கூட்டம் ஜனங்களை பார்த்தோம், இப்படி செய்தோம், அப்படி செய்தோம், எல்லாத்தையும் ராஜா கிட்ட போய் சொல்லிடுவாங்க. அல்லேலூயா. ராஜாவுடைய குமாரன் அவருடைய இரத்தத்தினாலே ஆமென் மீட்டு கொண்ட பிள்ளைகள் இன்றைக்கு மரித்து போகிறார்கள், ஆவிக்குரிய மரணத்தில் இருக்கிறார்கள், பின்மாற்றம் அடைந்து இருக்கிறார்கள், ஸ்தோத்திரம் நரகத்துக்கு நேராக போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபித்து, ஆண்டவரே உம்முடைய குமாரன் மரித்து போனான், அவனை எப்படி எழுப்புவது என்று சொல்லி அப்படிப்பட்ட மன்றாட்டு ஜெபங்களை ஏறெடுப்பதில்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் என்னது? வெற்றி 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 வெற்றியை மட்டும் பேசிட்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. அது ஊழியத்திலே இருந்தாலும் சரி, வேலையிலே இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட ஸ்தோத்திரம் சமவெளியிலே ஓடி, சமனான பகுதிகளிலே ஓடி ராஜாவின் இருதயத்தை கவர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி பார்த்தால் ராஜா சொல்வாரு, நீ அங்கே போய் நில்லு. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் ஸ்தோத்திரம் புதிய ஏற்பாட்டிலே சொல்கிறாரு. ஸ்தோத்திரம், அக்கிரம செய்கைக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள். அல்லேலூயா. நீ அக்கிரம செய்கைக்காரன். ஸ்தோத்திரம். ஏன்னா என் பிள்ளைகள் ஸ்தோத்திரம் எவ்வளவு கஷ்டப்பட்டு அழைப்பை பெற்றவன் உயர்ந்த மலைகள் வழியாக, குண்டுகளின் வழியாக, கரடுமுரடான பகுதிகளின் வழியாக ஓடி அலைந்து திரிந்து வருகிறான். அல்லேலூயா. நீ எளிதாக ஸ்தோத்திரம் பரிதானம் வாங்கி மற்றவர்களுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டு, மற்றவர்களை ஸ்தோத்திரம் தன்வசப்படுத்திக் கொண்டு, அல்லேலூயா, அப்சலோமை போல ஸ்தோத்திரம் அப்சலோம் தனக்கு முன்பாக ஓடுகிற ரதங்களையும் குதிரை வீரர்களையும் தானே சம்பாதித்துக் கொண்டான். இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். கவர்ந்து கொண்டுட்டு, நான் தான் ராஜா, நான் தான் பெரிய ஆளு, நான் தான் பெரிய ஸ்தோத்திரம், எங்க வேலை ஸ்தலத்துல நான் தான் பெரிய ஆளு, நான் தான் பெரிய ஊழியக்காரன் என்று சரி உன்னையே நீ ஸ்தோத்திரம் பெருசுபடுத்திட்ட. ஆனா நீ வந்து என் முன்ன நிற்கிற பொழுது, அல்லேலூயா, நீ வந்து என் முன்ன நின்று ஸ்தோத்திரம் என்கிட்ட நீ ஒரு செய்தியை கொண்டு வருகிறாய் அல்லவா, அந்த செய்தி எனக்கு உகந்ததா இல்லை. அல்லேலூயா. இதே ஸ்தோத்திரம் இந்த வெற்றி செய்தி இருக்கிறா, அவன் கொண்டு போனது தவறான செய்தி அல்ல, வெற்றியின் செய்திதான். ஆனால் அந்த வெற்றியின் செய்தியை ஆண்டவர் விரும்பல. அல்லேலூயா. அழிந்து போகிற ஜனங்களுடைய செய்தி அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அவருடைய இரத்தம் சிந்தி மீட்டுக் கொண்ட திருச்சபையின் செய்தி அவர் விரும்புகிறார். இதற்காக அவரிடத்தில் போய் மன்றாட வேண்டும், இதற்காக ஜெபிக்க வேண்டும். இதற்காக ஒருவன் ஸ்தோத்திரம் எங்கேயோ மூலையில இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறான், எங்கேயோ மூலையில இருந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான், எங்கேயோ ஸ்தோத்திரம் வீட்டில இருந்து ஜெபிக்கிற ஒரு இருதயத்தை ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா.